நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது 640வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குரு கீதை. இந்த புத்தகத்தை தேடி 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 ஓஞ்சி போய்ட்டேன் நான். இது எங்கள் குருமாதா எல்லாருக்கும் டீச் பண்ணியிருந்தேன். சண்டேஸ் எல்லாம் போனால் அழகாக உட்காந்துட்டுருப்போம். எல்லாருக்கும் சொல்லுவாள் என்னோடய குருகீதையோட இம்பார்ட்டன்ஸை. இது ராமகிருஷ்ணா மடத்தில் போட்ட புக்கு. இதில் பாருங்கள், எங்கள் மருமானங்கள்லாம் வெளியிட்டார் இந்த புக்கை. அதான் எங்கள் பெரிய அத்திம்பேர் பேர் வி கிருஷ்ணமூர்த்தின்னு பேர், வெங்கட்ராமையர் கிருஷ்ணமூர்த்தி. ஸோ அவள் திருவண்ணாமலை படூர்னு இருக்குது, அந்த ஊரை சேர்ந்தவன். இப்போ அத்திம்பேர் இல்லை, அக்காவும் இல்லை. அக்கா சுமங்கலியாக போயிட்டா. அப்புறம் அத்திம்பேர் போனார். நம்ம மோர் தென் 80 years ஹீலிவுட். அவருடைய சதாபிஷேகத்தை போட்ட புத்தகம் பசங்கள்லாம் போட்டு கொடுத்துருந்தா. ஸோ இந்த குருகீதையை இது பண்ண உடனே இது ராமகிருஷ்ணா மடத்தில் போட்ட புத்தகம். அதாவது யஸ்ய தேவ பராபக்தி யதா தேவோ ததா குரு தஸ்யதே கதிதாகாயாத்த பிரகாசாந்தே மகாத்மனா. எவருக்கு தெய்வத்திடம் பக்தி உள்ளதோ, தெய்வத்திடம் போலவே குருவிடம் பக்தி உள்ளதோ, அந்த மகாத்மாவிற்கு உபனிஷத்தில் கூறப்பட்ட பொருள்கள் தாமாகவே பிரகாசிக்கின்றன இப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது எதில் சொல்லியிருக்குன்னா, ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து அப்படின்னு. குரு பக்தியால் வாழ்வின் பயனை குறைவின்றி அடையலாம். குருபக்தி உள்ளவனுக்கு சாஸ்திரங்களை படிக்காமலேயே ஞான சித்திக்கும் என்பதற்கு சாந்தோக்கிய உபனிஷத்து சத்தியகாமனுடைய கதையை கூறுகின்றது. இந்த சத்தியகாம ஜபாலன ஆல்ரெடி பேசியிருக்கிறத பற்றி. சத்தியகாமனுடைய கோத்திரம் தெரியாத போதும் குரு அவனுக்கு உபநயனம் செய்து வைத்து அவனது ஆசிரமத்து மாடுகளை மேய்க்கும் பராமரிக்கும் தொழிலை ஏவினார். 400 பசுக்கள் 1000 வளரும் வரை அதை மேய்த்தான். உடலை வருத்தி செய்யும் குருசேவை ஞானோதயருக்கு சாதனமாகும் என்பதற்கு மனம் சேவையால் பக்குவமடைந்த போதும் வானும் மண்ணும் மலையும் நதியும் ஒவ்வொன்றும் உபகுருவாக நின்று போகாமல் பேசி ஞானத்தை பகட்டும் என்பது இந்த கதையால் விளக்கப்படுகிறது. சமீப காலத்தில் விவேகானந்தர் போன்ற சீடர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அருளால் உலகம் போற்றும் உத்தமராக விளங்கிய அனைத்தும் அறிவர். குருகீதை இந்த நூல் குருபக்தி மகிமையை கூறுகின்றது. இந்த ஸ்காந்த புராணத்தில், பிரம்ம சம்ஹிதையில், உத்தரகாண்டத்தில், உமா மகேஸ்வர சம்வாதத்தில் 3 அத்தியாயங்களை கொண்டுள்ளது. இதனை சாக்தர்களும், சூரியனை பூஜை சௌரர்கள், கணபதியை காணாபத்தியை பண்றவா, வைஷ்ணவர்களும், சைவர்களும், பாசுபத மதஸ்தர்களும் எல்லோருமே ஆதரிக்கிறார்கள் என்று இந்த நூல் கூறுகிறது. ஜபம், தபம், விரதம், தீர்த்தம், யாகம், தானம் ஆகிய அனைத்தும் குரு தத்துவத்தை அறியாத விடத்து பயனளிக்க மாட்டா என்று, குரு பக்தி இல்லாத ஆன்மாவிற்கு வேறு எதுவும் சத்தியமாகாதென்றும், முக்கியமான்கள் முக்கியமாக அதை அடைவதற்கு பிரயத்தனம் செய்ய வேண்டும் என்றும் பரமேஸ்வரன் பார்வதியுடன் கூறுகிறார். இங்கே உண்மையாகவே சொல்கிறேன். எனக்கு நிறைய மருமான்கள் 12 மருமான்கள் இருந்தானுக்கு. அதில் 3 பேர் பண்ணால் இப்போ 9 பேர் இருக்கா. மருமான்கள்லாம் பெரிய பசங்க எல்லாருமே குரு பக்தியில் வெரி ஸ்ட்ராங்கு. இந்த குரு இல்லாமல் எல்லா புகழும் இறைவனுக்கிற மாதிரி குருக்கு தான் அர்ப்பணிச்சுடுவாவா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மோகன் குருஜியோட சிஷ்யாவாள்லாம் குரு பக்தியில் ரொம்ப தலை சிறந்தவா. நான் ஆச்சரியமாகவும் இருக்கும் எனக்கு. ஸோ இந்த இதில் முக்கியமான இதை ஸ்லோகத்தெல்லாம் சொல்ல போகிறதில்ல. இதில் என்ன சொல்லியிருக்கோ முக்கியமானது அதை மட்டும் நான் படிக்கிறேன். இந்த குருகீதையில் சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் நான் இது பண்ணுறேன். சிவன் சக்தி என்னும் 2 ஹம்சங்கள் சஞ்சரிக்கும் இதழ்களை கொண்ட தெய்வீகமான சகசிரார தாமரையில் உலகிற்கும் தோற்றத்திற்கும் மறைவிற்கும் காரணமாயும், பல உடல்களில் உழைவதாயும், சுதந்திரமாயும் ஆனந்தமளிப்பதாயும், ஆதியிலும் அந்தத்திலும் நிலைத்ததாயும், பிளவுபடாததாயும், அறிவென்றும் சுவை நிறைந்ததாயும், அளவு கடந்ததாயும், மங்கள வடிவதாயும்,
அக்ஷரப்பொருளே உருக்கொண்டு கண்ணெதிரி வந்தாற்போர் போன்றதாயும் எங்கும் நிறைந்ததாயும் என்றும் உள்ளதாயும் விளங்கும் குரு பதத்தை தியானிக்க வேண்டும். எங்கும் வியாபித்தவரும் பாசமற்றவரும் என்றும் உள்ளவரும் சிறந்தவரும் பாகுபாடு அற்றவரும் என்றும் ஆனந்தமே வடிவானவரும் இன்பத்திற்கு ஒரே உறைவிடமாகவரும் மங்கள ஸ்வரூபியும் ஸ்வயப்பிரகாசரும் பரமஹம்சரும் உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்தவரான தங்கு தடையற்ற சகல சாஸ்திரங்களின் ஆகிய ஆதிதேவரை மலர்ந்த சகசிரார கமலத்தில் இறந்துள்ள அக்ஷர மண்டபத்தை தியானம் செய்ய வேண்டும். மனமே ஊர்த்துவாமியாய குருபதமும் 3 புலன்களின் ஆட்சிப்பிடமாகிய ஓங்காரம் என்றும் சிம்மாசனமும் சித்தாந்தங்களையும் வேதமனத்திலும் படிக்கப்பட்டதும் 6 ஆதார சக்கரங்களில் சஞ்சரிப்பதும் அத்வைத நிலையை விளங்கும் அக்னியும் ஒன்றேயாகில் களங்கமற்ற தத்துவமும் பூர்ண பிரபையுடன் விளங்கும் சாந்தமானதும் சைதன்ய சூரியன் உதிக்குமிடம் ஆகிய குரு கமலத்தை தியானிப்பாமாக. அடுப்படுக 1000 இதழ் கொண்ட தாமரையில் முற்றும் குளிர்ந்த ஒளியின் பிரபையுடையதும் தாமரை போன்ற கைகளில் வரமுத்திரையும் அபயமுத்திரையும் விளங்கும் மாசற்ற கந்தமும் புஷ்பமும் ஆடையும் அணிந்த மலர்ந்த முகமும் கண்களும் உடையதும் எல்லா தேவர்களும் வடிவான ஹம்சம் என பெயர் பெற்ற குருவின் மூர்த்தியை சிரசில் தியானிக்க வேண்டும். சாந்தமானவரும் பிரத்யட்ச சிவரூபியும் யோக பீடத்தில் இருப்பவரும் முக்தி காமமாகிய செல்வத்தை சித்திக்க செய்பவரும் ஆகிய சத்குருவை தலையால் வணங்குகின்றேன். காலையில் சிரசில் வெண்தாமரையில் 2 கண்களும் 2 புஜங்களும் உள்ளவராகவும் வரம் அபயம் என்ற முத்திரைகளை கையில் தரிப்பவராகவும் சாந்த ஸ்வரூபியாகும் குருவை அவருடைய நாமத்தை முன்னிட்டு தியானிக்க வேண்டும். பிரசன்னமான முகமும் கண்களை உடையவராயும் எல்லா தேவதைகளின் ஸ்வரூபமாயும் அவருடைய பாதங்களிலிருந்து பெருகும் நீர் தனது சிரத்தில் பாய்வதாகவும் தியானிக்க வேண்டும். அதனால் உடலில் உள்ளம் புறமும் உள்ள அழுக்கை கழுவ வேண்டும். அக்கணத்திலேயே ஸ்படிகம் போன்று மாசப்பட்டவானை முடிக்கவான் சிஷ்யன். அவருடைய வலது பாதத்தின் எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் உண்டாகின்றன. அவருடைய முகத்தில் வேதங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட தியானத்தை முதலில் செய்து அர்ச்சனைக்குரிய அவரை பூஜிக்க வேண்டும். அப்புறம் இந்த மானச பூஜையெல்லாம் சொல்லியிருக்கு குருகீதை முதல் அத்தியாயத்தில். நான் அகெயின் ஐ எம் நாட் கோயிங் டு ரீட் எவ்ரிதிங். முக்கியமான சில கருத்துக்கள் மட்டும் தான் ரீட் பண்ணுறேன். முதல் அத்தியாயத்தில் குருகீதையில் எண்ணற்ற முடியாததும் வெளிப்படையான உருவம் இல்லாததும் குணங்களுக்கு அடிப்படையாகினும் குணங்கள் அற்றதும் உலகிற்கும் ஆதாரமான வடிவுடையமான பிரம்மத்துக்கு நமஸ்காரம். அப்புறமா நிறைய டிஸ்கஷன் ஆட்டெலாம் இருக்குது. அதெல்லாம் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். உமா மகேஸ்வர சம்பாதத்தில் நிறைய வருது. இல்லை எல்லா தீர்த்தங்களிலும் ஒழுகுவதால் ஏற்படுகின்ற புண்ணிய பலனை அடைகிறான் ஒருவன். குருவின் பாத தீர்த்தத்தை பருகிய பிறகு மிகுதியை தலையில் புரோஷித்துக் கொள்ள வேண்டும். பாவமாகிய சேற்றை உலர்த்துவதும் ஞானமாகிய ஒளியை நன்றாக பிரகாசிக்க செய்வதும் குருவின் பாத தீர்த்தமே. அது பிறவிக்கடலை தாண்டி விடுகிறது. குருபாத தீர்த்தத்தை பருகுவதல், குரு சாப்பிட்ட இங்கியை சாப்பிடுதல், குருவின் மூர்த்தியை எப்பொழுதும் தியானம் செய்தல், குருவின் நாமத்தை எப்பொழுதும் ஜபம் செய்தல் ஆகியவற்றை கொள்ள வேண்டும். தன் குருவின் நாம கீர்த்தனமே அனந்தராகிய சிவனுடைய கீர்த்தனமாகும். தன் குருவின் நாம கீர்த்தனையே அவருடைய நாம சிந்தனை ஆகும். எவருடைய பாதத்தோடி சம்சார சாகரத்தில் சேது பந்தத்துக்கு ஒப்பாதமோ அந்த குருநாதரை உபாசிப்போம். எவருடைய அனுகிரகத்தை பெற்று மிகவும் அதிகமான அஜ்ஞானத்தையும் போக்கிவிடலாமோ அந்த குரு சிரேஷ்டரை உயர்ந்த இஷ்ட சித்திக்காக நமஸ்காரம் செய்யவும். குருவினுடைய வாசஸ்தலமே காசி சேஷம், பாத தீர்த்தமே கங்கை. குரு சாட்சாத் தாரக பிரம்மமாகி விஸ்வேஸ்வரர். குருவினுடைய பாதக்குரடு
சுவடு எதுவோ, பாதச்சுவடு எதுவோ அதுவே அக்ஷயவடமும் தீர்த்தங்களைச் சேர்ந்த பிரியாகையும். அந்த குருமூர்த்திக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். குருமூர்த்தியை எப்பொழுதும் தியானம் செய்ய வேண்டும். குருவின் நாமத்தை எப்பொழுதும் ஜபம் செய்ய வேண்டும். குருவின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். குருவை தவிர வேற எதையும் எண்ணக்கூடாது. குருகீதையில் வருது இது மாதிரிலாம். அதாவது சிலை பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியாக குரு சொல்லுவார். ஸோ அவளுக்கு தட்சிணாமூர்த்தியே இருக்கலாம், தப்பு இல்லை அதெல்லாம். கு என்ற எழுத்து இருளை குறிக்கும். ரு என்ற எழுத்து அதை போக்குவது. குருவானவர் இருளை போக்குவதால் அவருக்கு அந்த பெயர் அமைந்துள்ள குரு. வேதங்கள் 4 வேதத்தை விட இந்த குருன்ற 2 எழுத்து ரொம்ப சால சிறந்ததுன்னு சொல்லியிருக்கு. இப்படி சிரேஷ்டமானதும் தேவர்களாலும் அடைவதற்குமான குரு என்ற பதம் ஆகா உகு என்ற கந்தர்வர்கள் அவர் கந்தர்வர்களால் போற்றப்படுவது. அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் குருவிற்கு மேலான தத்துவம் இல்லை. குருவை பூஜித்து அவர் வாழ்க்கையே நிவேதனம் செய்ய வேண்டும். குருவின் மகிழ்ச்சிக்கு காரணமான ஆசனம், படுக்கை, வஸ்திரம், வாகனம், ஆபரணம் முதலியவர்களுக்கு அவருக்கு அளிக்க வேண்டும். இதெல்லாம் சொன்னேன். இந்த கலியுகத்துக்கு இதெல்லாம் தேவையான நம்ம இதில் போய் கேட்பா. இதுக்கு அவளை கொடுத்தா தான் நமக்கு வேணும். அது ஒன்று தெரிஞ்சுங்க. இது சாஸ்திர சம்பிரதாயம் தனியாக விட்டுருந்தோம். ஒரு சிஷ்யன் இதெல்லாம் செய்யலான்னு வச்சுக்கோங்க. அந்த 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 க்ஷணத்தில் அவன் மேலே இருக்கிற கோபம் கிபம் எல்லாமே மறைஞ்சி போய்டுறது. ஸோ பார்க்கலன்னா கூட சரி, அவன் அவ்வளோ சாமான் கொண்டு கொடுத்து அவன் இந்த திருவடியில், அதாவது அந்த தண்டம்னா கட்டை கொம்பு, அந்த கழி எப்படி விடுறதோ அந்த மாதிரி விடலாமா குருவோட பாதத்தில். அப்போ அவனுக்காக கட்டாக குரு வேண்டுவார். குருமாத்தாலும் மேலே குருமண்டலத்தில் வியாபிச்சு இருந்தாலும் இப்போ பூமியில் இல்லை. ஆனால் அங்கேருந்து ஷீ இஸ் ஹெல்பிங் மீ மெனி திங்ஸ், மெனி டைம்ஸ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதை நம்புங்க தேசது. எல்லா வேதங்களின் சிறைச்சியில் விளங்கும் ரத்தனம் போன்றவை குருவின் பாத கம்பளங்கள். ஆகையால் வேதத்தின் அர்த்தத்தை உபதேசிக்கும் குருவை பூஜிக்க வேண்டும். எவரை நினைத்த மாத்திரத்தில் தானே யான் உதிக்குமோ அவரே செல்வமனைத்தும் ஆகியால் அந்த குருவை பூஜிக்க வேண்டும். இதெல்லாம் பரமேஸ்வரன் பார்வதியில் சொல்றாரு. அதை அப்படி போடுறது. குருவை காட்டிலும் அதிகமான தத்துவம் இல்லை. குருவை காட்டிலும் அதிகமான தவம் இல்லை. குருவை காட்டிலும் அதிகமான ஞானமும் இல்லை. அந்த குருவுக்கு நமஸ்காரம். என்னுடைய நாதனே உலகத்தின் நாதன். என்னுடைய குருவே உலகத்தின் குரு. என்னுடைய ஆத்மாவே அழகிய பிராணியின் ஆத்மாவும் விளங்குவாக. அந்த குருவுக்கு நமஸ்காரம். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி சாயந்தரம் கணேஷ் ஒரு பையன் இருக்கான், இந்த சிஷ்ய பையன் பெங்களூரில். அவன் எங்காத்துக்கு வந்ததே கிடையாது. ஸோ வர்ணப்பான்னுவான். இன்றைக்கி சொன்ன கதை, இன்றைக்கி ஒரு கனவு கண்டப்பா, நீங்கள் அம்மா எல்லோரும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரேன், கூட ஒரு வயசான தம்பதி வேறு இருக்கா. அவளை உங்கள் ஒய்ஃபு குருபத்தினி நான் கூப்பிட்றா, கண்ணை கூப்பிட்றா, நாங்கள் உங்கள் காலடியில் உட்காந்துருக்கேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கோவில் தான் இன்னைக்கு காத்தால் தான் பஞ்சட்டிக்கு நான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு நினச்சி நான் போனேன். ஆக்சுவலாக பிளானெட் கோட் சம் அதர் பிளேசஸ். வெயில் தாழ முடியல. ஏசி காரில் போனால் கூட நம்ம நடந்து கையில் பக்கத்தில் பிடிச்சிக்கிறது கூட ஆள் இல்லை. ஸோ அப்போ இந்த பாக்கிய ஸ்டிக்கை வச்சுட்டு சுற்றி பிரகாரத்தை சுற்றி வந்துட்டேன் பண்ணேன். அது கூட ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருக்க, நீங்கள் இது கர்ப்பகிரகத்தில் போய் எப்படி கர்ப்பகிரகத்தை நான் எடுக்கவே இல்லை. ஹால்லேருந்து எடுக்கும்போது அந்த குருக்களை காமிச்சேன் நான். சாமியெல்லாம் கூட சரியாக காமிக்கலை நான். ஸோ சுற்றி பிரகாரத்தை தான் காமிச்சேன் எல்லாத்தையுமே. ஸோ இது அதாவது சில பேர் அவளோட இதுவே ஏதாவது ஃபைண்டிங் ஃபால்ட் வித் அதர்ஸ் மாதிரி சில பேர் மனோபாவம். அதை ஒன்றும் செய்யவே முடியாது. அந்த கமெண்ட்டை கூட ரிமூவ் பண்ணிட்டேன் நான். இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த குரு சிஷ்ய மனோபாவன்றது அந்த பையன் ரொம்ப ஆனந்தப்பட்டான். சாயந்தரம் ஃபோன் பண்ணி ஒரு 6-7 மணி இருக்கும். அப்போ ஃபோன் பண்ணால் இது மாதிரி சொன்னான், அப்பா உங்களை பார்த்தேன், நான் அம்மாவும் பார்த்தானே, எங்கடா பார்த்தேன், எங்காத்துக்கே வந்து இல்லையே நீ என்ன, நான் போய் 5 வருஷம் ஆச்சு, உனக்கு தெரிஞ்சு எனக்கு 1 வருஷமாக தெரியும்னே.
இல்லைப்பா எனக்கு இந்த ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன் அம்மா, அது நீங்கள் 2 பேரும் கோவில்லேருந்து இந்த தரிசனம் ஆச்சு, நான் இன்றைக்கி தானே கோவிலுக்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு. சரி, ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த பையன். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இந்த டெலிபதி வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் மெயின் முக்கியம். அது சில பேர் பேசுகிறா, அதாவது நிறைய அவாளுடைய பிரலாபங்கள்லாம் கேட்டுக்கணும் நம்ம, வேறு வழி இல்லை. அதாவது இதான் சந்தேகத்தை கேட்டால் பரவாயில்ல. இப்போ ரமான்னு ஒரு பொண்ணு இருக்கா, துபாயில் இருக்கா, அவள் எல்லாமே நித்தியப்படி ஜபத்தையே எனக்கு வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சிடுவான். அப்போ அதெல்லாம் கரெக்டாக சொல்லலாம். ஒரு வாரம் 2 நாள் 2 நாள் 3 நாள் ஆச்சுமா, எழுதி அனுப்ப வேண்டாம், நீ கரெக்டாக சொல்கிற, அப்படியே ஃபாலோ பண்ணி சொல்லி அனுப்பிச்சிட்டேன் முதல்ல. இதெல்லாம் சொல்லுன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு குரு பக்தி, குரு ஹேஸ் டு அப்ரூவ்ன்ற மாதிரி எண்ணம் அவளுக்கு. டெல்லிங் இஸ் ரிசல்ட்டிங் கரெக்டின்ட்டு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த குரு பக்தி உள்ளவாளுக்கு எல்லாமே டக்கு 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 நடக்கிறது. அதை இது நிறைய இந்த குருகீதையை பற்றி நிறைய பேசலாம். இன்றைக்கி ஓரளவுக்கு நான் கவரேஜ் பண்ணியிருக்கேன். அதனால் வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாத வேத்தியும் வெண்மையின் சிவப்புமாக ஒளிபொருந்திய சிறந்த சிவசக்தி வடிவானும் குருவின் திருவடிகளை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். யார்? பரமேஸ்வரன் சொல்றார் பார்வதிக்கு. இந்த அளவில் இந்த குருகீதையினுடைய ஒரு பகுதியை நான் முடிச்சிருக்கேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.